தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக கூட்டணியில் தாங்கள் இல்லை, சற்று முன் அறிவித்தார். திமுக கூட்டணியில் தாங்கள் இல்லை, சற்று முன் அறிவித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் திமுக கூட்டணி படுதோல்வி அடைந்தது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களே குளத்தூரில் மூழ்கி போனார். திமுக முன்னாள் அமைச்சர்கள் 15 பேர் படுதோல்வி அடைந்தார்கள். திமுக நம்ப முடியாத ஒரு மிகப்பெரிய அடியை, ஒரு தோல்வியை மக்கள் கொடுத்தார்கள். வாக்குக்கு 1500 ரூபாய் திமுக கொடுத்தது. அந்த 1500 ரூபாயை வாங்கி கொண்டு மக்கள் திமுகவுக்கு வாக்களிக்காமல் மாற்றுக் கட்சிக்கு வாக்களித்தார்கள். பணம் கொடுத்தவருக்கு வாக்களிக்காமல் போனது இதுதான் முதல் முறை. இந்த சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த பல கட்சிகள் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்துக்கு சென்று விட்டன. அதில் ஒரு கட்சி தாங்கள் திமுக கூட்டணியில் இப்போது இல்லை என்று தெள்ள தெளிவாக அறிவித்துள்ளது. அந்த கட்சி வேறு எந்த கட்சியும் அல்ல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக வெற்றி கழகத்துக்கு வெளியிலிருந்து ஆதரவு அளித்தது. தேர்தல் நேரத்தில் திமுகவுடன் கூட்டணி இருக்கிறதா இல்லையா என்று அறிவிப்போம் என்று கூறினார்கள். ஆனால் தற்போது திமுக கூட்டணியில் தாங்கள் இல்லை என்று அறிவித்துள்ளார்கள். கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் சட்டசபை தேர்தல், பாராளுமன்ற தேர்தலின் பொழுது 20 கோடி ரூபாய் வாங்கி கொண்டுதான் இவர்கள் தேர்தல் ஒப்பந்தம் போட்டார்கள், இந்த கம்யூனிஸ்ட் கட்சியினர். மேலும் மாதந்தோறும் திமுக அமைச்சர்களிடம் பெட்டி வாங்கினார்கள். திமுக மூத்த அமைச்சர்களிடமிருந்து கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர்களுக்கு மாதாந்திர செலவுக்காக பணம் கொடுக்கப்பட்டது. ஆக திமுக ஆட்சியில் பல்வேறு சலுகைகளை அனுபவித்தார்கள். தற்பொழுது திமுக ஆட்சியில் இல்லை, தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில் உள்ளது. அதற்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்துள்ளார்கள். தற்பொழுது திமுக கூட்டணியில் தாங்கள் இல்லை என்று அறிவித்துள்ளார்கள். தமிழக வெற்றி கழகம் பக்கம் சாய்ந்துள்ளார்கள். ஏனென்று சொன்னால் ஆட்சி அதிகாரத்தில் தமிழக வெற்றி கழகம்தான் உள்ளது. இந்தியாவில் தற்பொழுது கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி எந்த மாநிலத்திலும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. முன்பு மேற்கு வங்காளம், கேரளா, திரிபுரா ஆகிய 3 மாநிலங்களில் இருந்தது. தற்பொழுது மேற்கு வங்காளத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ள அடிச்சுவடே கிடையாது. திரிபுராவிலும் கம்யூனிஸ்ட் கட்சி காணாமல் போய்விட்டது. கேரளாவிலும் கம்யூனிஸ்ட் கட்சி படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால் அமலாக்கத்துறை சோதனைக்கு அந்த மாநில கம்யூனிஸ்ட் கட்சி முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் உட்படுத்தப்பட்டுள்ளார். அவருடைய மகள் 252 வங்கி கணக்கில் வைத்துள்ளார். ஆக கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் என்று சொன்னால் முன்பு யோக்கியமானவர்கள் என்று தெரியும். தற்பொழுது அவர்களுடைய யோக்கியத்தனம் மக்களிடம் அந்தரங்கமாக வெளியாகிவிட்டது. தற்பொழுது திமுக கூட்டணியில் தாங்கள் இல்லை என்று கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது.